ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை சிந்திப்போம். சங்கீதம் 121 அதிகாரம் 7 வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. வாசிங்க. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கவனிங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு அநேக விதமான தீங்குகளை பிசாசு அவளுக்குள் கொண்டு வர விரும்புகிறான். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவன். தாவீது சொல்லும் பொழுது தன்னுடைய ஜீவியத்தில் எல்லா நெருக்கங்களிலிருந்தும் தெய்வத்தை அவன் நோக்கி கூப்பிட்டு ரட்சிப்பை விடுதலையை பெற்றுக்கொண்ட ஏராளமான சம்பவங்கள் அவன் ஜீவியத்தில் உண்டாயிருந்தது. பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10 அதிகாரம் 19 வசனத்தில் வேதத்தில் இவ்விதமாய் படிக்கிறோம். உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்த தேவன். வாசிங்க 1 சாமுவேல் 10:19. நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும். பாத்தீங்களா? இப்ப நம்முடைய தீங்குகள், நம்முடைய எல்லாவித நெருக்கங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் கடந்து போகிற பாதைகளிலே உண்டாகியிருக்கிற நெருக்கம், தீங்குகள் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி என்னையும் உங்களையும் ரட்சித்து பாதுகாக்கிற ஒரு அற்புதமான அதிசயமான தேவன் இருக்கிறார். ஆகவேதான் படிக்கிறோம், எல்லா கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். இந்த தீங்குகள் ஏற்படும் பொழுது அதில் மனுஷனுடைய உதவிகள் நமக்கு பயன்படுவதில்லை. தேவன் நேரடியாக உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பைபிளை வாசிக்கும் போது தாவீது எரேமியா சொல்லுகிறான். பாருங்க, எரேமியாவின் புத்தகம் 17 அதிகாரம் 17 வசனத்தில் இவ்விதமாய் படிக்கிறோம். நீரே என் அடைக்கலம், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் என்று சொல்லுகிறான். வாசிங்க போதும். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் தீங்குகள் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பாமல் தானே நேரிட்டு இறங்கி வந்து கிரியை செய்கிறார். அப்ப எல்லா தீங்குகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற, பாதுகாக்கிற, ரட்சிக்கிற அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார். தாவீது இந்த தீங்கு நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய உதவியை பெற்றுக் கொள்ளாமல் போவதற்கு அல்லது தீங்குகள் அவருடைய ஜீவியத்தில் கடந்து வந்ததற்கு சில காரணங்கள் உண்டாயிருந்தது. நாம் அதை கவனிக்க வேண்டும். என்னுடைய ஜீவியத்துல தீங்குகள் ஏன் வருகிறது? என் குடும்பத்துல ஏன் தீங்கு உண்டாகிறது? ஏன் சமாதான குறைவுகள் ஏற்படுகிறது? எப்படி இந்த வழியை பிசாசு உடைத்து கொண்டு உள்ள வர்றான்? அதை நீங்க விலகிக் கொண்டு அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டால் தீங்குகளிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட ஏதுவாயிருக்கும். முதலாவது, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஜீவியத்துல திடீர்னு ஒரு தீங்கு எப்படி வருது? அதற்கு அவர்களுக்குள் உண்டாகிற சில காரியங்கள் என்ன? வாசிங்க. நமக்குள் உண்டாகிற மாற்றம் தான் இந்த தீங்குகள் நம்மை தொடுவதற்கு காரணமாய் மாறுகிறது. சங்கீதம் 28 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. சங்கீதம் 28:14. அதுல சொல்றாருல, என்னுடைய இருதயத்தினுடைய கடினத்தினாலே இல்லையா? சாரி, எரேமியா 44:23 வாசிங்கள். எரேமியாவின் புத்தகம் 44 அதிகாரம் 23 வாசிங்கள். நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். பார்த்தீங்களா? தீங்கு உண்டாக காரணம் என்ன? முதல் காரியம், தேவனுடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் இணங்கி நடவாமல் போனபடியால். அதான் முதல் காரியம்.
இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் சத்தியங்களுக்கும் கட்டுப்பட்டு அல்ல, இணங்கணும். முதலாவது சந்தோஷமா இந்த காரியத்தை செய்யணும். அந்த இடத்தில் தான் கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உதவி செய்கிறார். இதான் முதல் காரியம், இணங்கி நடவாமல் போனபடியால். இரண்டாவது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழி 28:14, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். பாருங்க, முதலாவது தீங்கு எப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள நமக்குள் ஏற்படுகிற கேர்லெஸ் தான் இந்த தீங்கு வர்றதுக்கு காரணம். முதல் காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகள், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிரமாணங்கள். ஏதோ கட்டுப்பட்டு ஜீவிக்கணுமே என்று அப்படி அல்ல, மனப்பூர்வமாக அந்த பிரமாணங்களோடு இணங்கி நான் அப்படி செய்யணுமா ஆண்டவரே, அப்படி செய்வேன், மனப்பூர்வமாக சந்தோஷமாக நீங்கள் அந்த காரியத்தை இணங்கி நடவாமல் போனால் என்ன உண்டாகும்? தீங்கு உண்டாகும். இன்னைக்கு அநேகர் உபதேசத்தோடும் சத்தியத்தோடும் தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் தேவனுடைய வார்த்தைகளோடும் இணங்கிறது இல்லை. அந்த இணக்கம்தான் தீங்குகளை மாற்றுகிறது. இரண்டாவது, தீங்கு வர இன்னொரு காரணம் என்னன்னா, இருதயத்தை கடினப்படுத்துகிறது. நம்முடைய இருதயம் கடினமாக கூடாது. அடிக்கடி சத்தியத்தை கேட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் என்ன செய்வான்? சகாயமின்றி, ஆமே, சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். அப்ப இருதயத்தின் கடினம். அப்ப இந்த காரியத்தில் நீங்க கவனித்து நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்குள் கடந்து வரும்படி நாம் நம்மை டியூனிங் பண்ணிட்டே வரணும். என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? என் நடக்கைகள் எப்படி இருக்கு? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டு சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். மூன்றாவது, இந்த காரணங்கள், இந்த காரியங்கள் நமக்குள் வருவதற்கு அடுத்த காரணம் என்ன? வாசிங்க, ஏசாயா 47ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களில் இந்த தீங்கு நமக்குள் வருவதற்கு என்ன காரணம் என்று படிக்கிறோம். வாசிங்க. நீ திட நம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும். போதும். தீங்கு எப்படி வருது பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவிக்க வேண்டியவர்கள். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ளாவிட்டால், இருதய கடினம் உண்டு, அந்த இருதய கடினத்தை என்ன செய்யணும்? நான் தான் என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். அதை நீங்க சரிப்படுத்தாம கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் என்றால் அவர் என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. இருதய கடினம், தேவனோடு இணங்கி போக முடியாத அனுபவம். இங்க படிக்கிறோம், நான் தான், அதான் பெருமை. அவன் என்ன செய்யறான்? எண்ணினான். வாசிமாத அந்த ஏசாயா 44:11 வாசிங்க. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று. இது என்ன வார்த்தை? பெருமை. நான் தான் என்னை தவிர ஒருவரும், இது பெருமை. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல பெருமை உண்டாகும் போது தீங்கு அவனுக்குள் கடந்து வருகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அப்போ இவைகள் தீங்கு நமக்குள்ள உண்டாவதற்கு பிசாசு செய்கிற வேலை. எனவேதான் நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய மனதையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரிப்படுத்தினால் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கு, என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கு, அதான் கூட்டத்துக்கு வருவது போவது மட்டுமல்ல, இதன் முகாந்தரமாக என்னுடைய ஜீவியத்தை சரிப்படுத்தி கொண்டே வரும்போது இந்த பூமியில் தீங்கு நம்மை ஒருபோதும் தொட நமக்கு கர்த்தர் அனுமதிக்கிறது. நான்காவது இன்னொரு காரியத்தை வாசிக்கணும். வாசிங்க, பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 11:10 வாசிங்க. மாம்சத்தில் தீங்கு இருக்கிறதா? நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. மாம்சத்தில், அப்ப தீ எங்க இருக்கு? மாம்சத்தில். அர்த்தம் என்ன? மாம்சீகமான எண்ணங்கள்,
மனுஷிகமான கவலைகள், மாம்சிகமான சுபாவங்கள் நாம் காணப்படக்கூடாது. நாம் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். இந்த மாம்சத்துக்கு அடுத்ததான இந்த கேரக்டரை நீ கையில வச்சுட்டு பிடிவாதம், இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் மாம்சிகம். இந்த மாம்சத்துக்குள் என்ன இருக்கிறது? தீங்கு இருக்கிறது. இந்த மாம்சிகமான காரியங்களை நாம் நம்மை விட்டு மாற்றி கொள்ளும் போது, ஆமென், ஆவிக்குரிய சிந்தைக்குள் கடந்து வரும்போது சொல்ற, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்ப நம்முடைய சிந்தை மாம்ச சிந்தையிலிருந்து ஆவிக்குரிய சிந்தையாய் மாறணும். ஒரு பிரச்சனையை பார்க்கக்கூடிய விதம் சரியா இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தையில பார்க்கணும். கர்த்தர் மாற்றுவார், மாறிடும் அந்த சிந்தை. இந்த 4 காரியங்கள். முதலாவது, ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல தேவனுடைய பிரமாணங்களுக்கு, கற்பனைகளுக்கு இணங்கி மனப்பூர்வமாய் நீங்கள் கிரியை செய்யாமல் போவது. அது நம்முடைய ஜீவியத்துல தீங்கு என்ன செய்யும்? உண்டாக்கும். 2வது, இருதயத்தில் உண்டாகிற கடினம். சில விஷயத்துல ரொம்ப ஸ்டெபனா நிற்பாங்க. இல்ல அப்படிதான் செய்யாதீங்க. அதுக்கு நம்முடைய ஜீவியத்தில் தீங்குக்கு காரணமாய் அமையும். 3வது, எசாயாவில் படிக்கிறது போல நான் என்கிற ஒரு பெருமை நமக்கு வரக்கூடாது. நம்மை தாழ்த்துகிற மனுஷராக இருக்க வேண்டும். அடுத்தது படிக்கிறோம், இந்த மாம்சிகமான எண்ணங்கள், மாம்சிகமான பாவங்கள் நம்ம அடிமையாக கூடாது. நம் ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த காரியங்களை சரிப்படுத்தும் போது இந்த தீங்கு நம்மை விட்டு மாறிடும். பாருங்க, தேவன் குறித்து தாவீது சொல்லும் போது, தீங்கு நாளில் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று தாவீது ரொம்ப மேன்மையாய் சொல்றான். வாசிங்க இதை. சங்கீத புத்தகத்தில் படிக்கும் போது 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறான், தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன? என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும், தீங்கு நாட்கள் நான் பயப்பட வேண்டியது என்ன? கான்பிடென்டா சொல்றான், நான் ஏன் பயப்படணும்? பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும்போது நான் ஏன் பயப்படணும்? நீங்க தீங்குகளை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் தாவீது ரொம்ப கான்பிடென்டா சொல்றான், நான் ஏன் பயப்படணும்? ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொண்டே வருவானானால் அவன் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. தேசத்தில் ஒரு தீங்கு ஏற்படலாம். இந்த போபால் விஷவாயு கசிந்து அநேகர் மரித்து போன சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட சர்ச்சில் சைக்கிள் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு சைக்கிளில் போனார். பைக்கில் இல்லை, சைக்கிளில். வீட்டுக்குள்ளே இருந்தவன் அந்த விஷவாயு தாக்கி செத்து போயிட்டான். பக்கத்தில் வீடுகளுக்கு போய் மரணத்தை கட்டி ஜெபித்துட்டு வந்தார். அவர் சைக்கிளில் போனார், மூச்சு வாங்க வாங்க தான் போனார். அவர் நல்ல சுவாசத்தை எடுத்து, அவருக்கு எந்த தீமையும் நடக்க. அவர் என்ன சொல்றாரு, தேசத்தில் ஒரு தீங்கு நடக்குது, நான் கர்த்தருடைய மனுஷன், நான் ஏன் பயப்படணும்னு கேட்டார். அப்ப தீங்குகள் நம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய குடும்பத்தையோ தொடாமல் இருப்பதற்கு நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய காரணம் உண்டு. அதை சரிப்படுத்தி கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தால் தீங்குகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது சொல்றான், தீங்கு நாளில் பயப்பட வேண்டியது என்ன? ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். தீங்கு நாளில் வாசிங்க. எரேமியா 15:11. தீங்கு நாளில் உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும், நல்ல கவனிங்க, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். தீங்கு நாட்களை நம்மை காட்டிலும் கர்த்தர் ரொம்ப வேகமாக கிரியை செய்கிறார். நமக்கு எதிராய் தீங்கு உண்டாக்குற மனுஷன் யாரோ, சத்துருக்கள் யாரோ, அவர்களுக்கு தேவனை எதிர்படுகிறார். ஏய், அவன் என்னுடைய ஆள்றா, யாரா நீ, என்ன சொல்ற, அவனை தொலைச்சு போடுவோம் பாரு அப்படிங்கிறார். நம்முடைய தேவன் எப்படி அற்புதமான தேவன் பாருங்க. தீங்கு நாளிலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அப்ப தீங்கு ஏன் வருதுன்னு நீங்க கவனிச்சு அதற்கு காரணமான விஷயங்களை நம்மிலிருந்து மாற்றி தேவன் மேல் விசுவாசமாக இருக்கும் போது தீங்கு நாட்களில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீங்கு நாட்களை கண்டு பயந்து விலகி ஒளிந்து கொள்ளும்படி அல்ல, தீங்கு நாளில் நாம் அவைகளை எதிர்க்க வேண்டும். அதற்கு பின்னாடி கிரியை செய்கிற ஒரு பிசாசினுடைய வல்லமை
உண்டு. வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம விதமாய் படிக்கிறோம். எபேசியர் 6:13 படிக்கும் போது, தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை எதிர்க்கவும். வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும். என்ன சொல்றாரு? தீங்கு நாளில் ஓடி ஒளிஞ்சிருங்க. அப்படி கதை சொல்ல, தீங்கு நாளில் பயப்படாதங்கிறார். அதை நீ எதிர்க்கணுங்கிறார். ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணு, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காய் நான் இறங்கி வருவேன்னு சொல்லுகிறார். அப்ப தீங்குகளே, நெருக்கங்களிலே, கஷ்டங்களிலே நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் நிற்க முதலாவது பழகணும். அல்லேலூயா, ஆமென். அதுதான் நம்முடைய ஜீவியத்துல தீங்கு நாளில் வெற்றியும் ஜெயத்தையும் மன சமாதானத்தையும் கொடுக்கும். இந்த நெருக்கங்கள் தீங்குகள் வரும்போது நாம் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு 5 விஷயத்தை சொல்றேன். ஏன்னா தீங்கு நாட்களிலே சந்தித்ததான ஜனங்கள் மடிந்து போக காரணம், அவள் இருதயத்தை சோதனை நாட்களே கடினப்படுத்தினார்கள். கர்த்தர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிற்று. தீங்கு நாளில் ஒரு பிரச்சனைக்குள் முதலாவது நீங்க அகப்படுகிறீங்கன்னா, முதல்ல கர்த்தர் சொல்ற வார்த்தை பயப்படாதுன்னு சொல்ற. வாசிங்க முதல் காரியம், உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீ உன்னை காட்டிலும் பெரிய ரதங்களையும் குதிரைகளையும் கண்டால் நீ அவர்களுக்கு பயப்படாயாக. வாசிங்க. யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. முதல் சொல்ற விஷயம், நீ பயப்படாதங்கிற. தீங்குகள் நடுவிலே நீங்கள் பயப்படாமல் இருக்க என்ன செய்யணும்? முதல்ல இதை நீ சந்திக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்கிற ஒரு அறிவு நமக்குள்ள வந்தால்தான் பயப்படாமல் இருக்க முடியும். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றான், தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது, நான் ஏன் பயப்படணும்? ஊர்லயே பிரச்சனை, நான் தேவனுடைய மனுஷன், எனக்கு அப்படிப்பட்ட காரியம் ஒன்றுமே நடக்கு. தீங்கு நாளில் முதல் விஷயம், உன்னை காட்டிலும் உன் பலத்துக்கு மிஞ்சி பல காரியங்கள் காணப்படலாம். எப்படி? முதல்ல சொல்றார், நீ என்னுடைய ஆள், நீ பயப்படாத. முதல்ல பயப்படக்கூடாது. இரண்டாவது என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை உண்டாகும் போது தேவனிடத்தில் போய் விசாரிக்க பழகணும். அல்லேலூயா. மனுஷன் போகக்கூடாது. நம்ம ஆள்கள் தான் செய்யற முட்டாள்தனமான காரியம். அவங்களுக்கு யார் தேவைப்பட்டாலும் அங்க போய் என்ன செய்யலாம், ஒரு ஐடியா கொடுங்க பார்ப்போம். அவன் கொடுக்குற ஐடியா தேவனோடு ஒத்து போகிறதா இருக்காது. நம்ம போய் மாட்டிக்குவோம். வாசிங்க. இரண்டாவது விஷயத்தை குறித்து படிக்கும் போது 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான், கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் தாயும் உங்களுடைய கேர் ஆஃப்ல இருக்கட்டும் என்று சொல்லி விட்டுட்டு, அதை குறித்து தேவ திட்டம் என்ன, கர்த்தர் தன்னை எப்படி நடத்த போகிறார் என்று தேவனிடத்தில் போய் விசாரிக்கிற ஒரு பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. எனவேதான் வாசிங்க 1 சாமுவேல் 22:3. தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு வரும்போது முதல் விஷயம் பயப்படாதீங்க. கவனிங்க, நான் திரும்ப கேட்பேன். முதல் விஷயம் என்ன செய்யக்கூடாது? பயப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட விசாரிக்கணும். மனுஷன்ல கர்த்தர் எப்படி இருக்கு, நான் என்ன செய்யணும் சுவாமி சொல்லுங்க, நான் என்ன செய்ய விரும்புகிறேன் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர்ட்ட விசாரி. அப்போதான் கர்த்தர் அவைகளை குறித்து தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் கற்பத்தில் 2 வித பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருப்பதை அவள் கண்டபோது, உடனே டாக்டர்கிட்ட போவோம், ஸ்கேன் பண்ணுவோம், என்ன செய்யணும்னு கேட்போம்னு போகாம கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி அவள் போனாள். வாசிங்க. அவள் கற்பத்தில் பிள்ளைகளை ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆமென். முதலாவது என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. இரண்டாவது, ஒரு பிரச்சனைக்குள் அகப்படும் போது தேவனிட்ட போய் விசாரிங்க.
அப்படி சமூகத்துல உட்கார்ந்து ஒரு ஃபாஸ்டிங் எடுத்து நிறைய பிரச்சனை இப்படி இருக்கு. நம்ம இது என்னைக்காவது பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை மாட்டிருக்கீங்க, என்னைக்காவது பிரச்சனைக்காக ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தனியா உட்கார்ந்து செல்போன் எல்லாம் தனியா சைலண்ட்ல போட்டுட்டு, ஏசப்பா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இப்படி இருக்கு என்ன செய்யணும், என்னமோ என்ன செய்யணும்னே தெரியலையே, இல்லை என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லி கொடுங்க, ஜெபிச்சிருக்கிறோமா? கர்த்தர்ட்ட விசாரித்தால் கர்த்தர் அவனுடைய ஹிஸ்டரியே சொல்லிட்டார். இந்த 2 பேர் எப்படி இருப்பானுங்க, யாருக்கு எப்படி இருப்போம், அவனுடைய உண்டாகிற சந்ததி எப்படி இருக்கும், அவனுடைய எதிர் நாட்கள் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டார். அப்ப கர்த்தர்ட்ட விசாரிப்பதுதான் மிக சிறந்த அருமையான வழி. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த இடத்துல முதல் பயப்படக்கூடாது இல்ல. முதல் விஷயம், நம்முடைய ஜீவியத்துல இந்த தீங்கு நம்மை தொடுவதற்கு காரணமா இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? முதலாவது நம்ம விட்டு மாற்று. இதெல்லாம் இருக்கா? இது இருந்தா தீங்கு நெருக்கம் என்ன தொடும், இதெல்லாம் மாற்றி ரூட் கிளியர் பண்ணுங்க. உங்க ரூட்டை, உங்களோட ஆவிக்குரிய பாதையை கிளியர் பண்ணுங்க. 2வது, பயப்படாதிருங்கள். 3வது விஷயம் என்ன சொல்றாரு? கர்த்தர்ட்ட போய் என்ன செய்யுங்க? விசாரிங்க. 4வது பாருங்க, இன்னொரு விஷயம் உண்டு, வாசிங்க. கர்த்தரை நீங்கள் கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். உதவிக்காக, சகாயத்திற்காக, நன்மை அடையும்படியாக தெய்வத்தை நோக்கி கூப்பிடணும். வாசிங்க, சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். இப்ப நெருக்கத்துல என்ன செய்யணும்? தீங்குல என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். பாத்தீங்களா? முதலாவது தீங்குக்கு என்ன காரணம்? தீங்கு நம்மை தொடாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரூட்டை கிளியர் பண்ணுங்க, நம்முடைய பாதைகளை சரிப்படுத்துங்க, ஜீவியத்தை சரிப்படுத்துங்க. 2வது, பயப்படாதிருங்கள். 3வது, என்ன செய்யுங்க? தெய்வத்தை நோக்கி, தேவன்கிட்ட போய் விசாரிங்க. 4வது, தெய்வத்தை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். சகாயத்துக்காக, சகாயம் அடையும்படி தெய்வத்தை என்ன செய்யணும்? இஸ்ரவேல் தெய்வத்தை நோக்கி பார்த்து கூப்பிடணும். இப்படி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுவார். இந்த ரட்சிப்புக்காக நீங்கள் தேவனை நம்பிக்கையோடு கூப்பிடணுமா? வாசிங்க, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இவ்விதமாய் படிக்கிறோம். வாசிங்க, புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நல்லது. நம்பிக்கையோட காத்துருங்க. பிரதர் இப்படி இருக்காமே, என்ன செய்ய போறீங்க? அதுதான் ஒண்ணும் தெரியல பாருங்க, சோத்திரம். அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. நம்பிக்கையோட காத்துரு. நான் இந்த விஷயத்தை குறித்து தேவ சமூகத்துல ஜெபித்திருக்கிறேன். அவர்கிட்ட நிச்சயமா எனக்கு நல்ல பதில் வரும், நான் பயப்படுறது இல்லை பிரதர். அப்படி சொல்லுங்க. நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வாரத்துக்காக ஜெபிக்கிறோம். கடன் இருக்காம என்ன செய்ய போற, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாருங்க. அப்படி பேசாதீங்க. நம்பிக்கையோடு காத்துரு. அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான காரியம், இந்த ரட்சிப்பு விடுதலை நமக்கு வரணும்னு சொன்னா கர்த்தர் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை வைக்க பழகும். நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ரொம்ப பெரிய விஷயம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பவில்லை என்று படிக்கிறோம், அவரை விசுவாசிக்கவில்லை என்று படிக்கிறோம். எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்தார் அவர்களுக்கு முன்பாக. செங்கடலை 2ஆக பிரித்து கொண்டு போய் நடத்தினார். எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாலும் அவன் எல்லாம் சீக்கிரம் மறந்துட்டான். ஏன் மறந்துட்டான்? ஒரு பிரச்சனை உண்டாகுது. கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை கண்கூடாய் நம்ம கிட்ட செய்யறாரு. நம்ம அதை மறக்கிறோமா இல்லையா? மறந்துடுறோம். மறக்கலாம் இல்லையா? சாட்சி சொல்லுவோமே. என்ன நமக்கு சாட்சி எப்போ வரும்? எங்கேயாவது கையை காலை உடச்சிக்கிட்டு நின்று இப்படி வந்து தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் பாதுகாத்தார். அது இல்லை. ஒரு நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் உன்னை நடத்தினாரே, எழும்பி சாட்சி சொன்ன என்ன? அப்ப தேவன், ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? வாசிக்க, பைபிள்ல வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உதடுகளில்
சில காரியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமா? வாசிங்க நீதிமொழிகள் 22. அவைகளே உன் உள்ளத்திலே காத்து அவைகளே உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதனுடைய அனுபவம் என்னன்னா, போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை என்பது அவரை குறித்து வாய் திறந்து அறிக்கை செய்து கொண்டே இருப்பது. ஒரு சகோதரி, அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு படிப்பு அறிவு ஒன்றும் இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசம்னா முரட்டுத்தனமா விசுவாசிப்பாங்க, ஊழியக்கால ஆடி போயிடுவாங்க, தருவார் அப்படின்றாங்க. அவங்க பொண்ணு முடியாம ஆயிடுச்சு, அவங்க அவ்வளோ கர்த்தருக்குள் வரலை, ரட்சிக்கப்படலை. அப்போ பக்கத்துல ஒரு ஹிந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அவங்க டாக்டர், அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொன்னாலே டாக்டருக்கு என்னமோ பிடிக்கல. ஐயா நீங்க பாருங்க, நாங்க ஜெபிக்கிறோம், எங்க ஜெபத்துல எல்லாம் நடந்துரும். டாக்டர் சொன்ன, என்ன நீ ஜோமன் எல்லாம் நடந்துருமா? அப்ப நீ ஜோமன் எதுக்கு எங்களை கூப்பிட்டா அப்படிங்கிறாரு டாக்டர். நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க ஐயா, நாங்க இதெல்லாம் நம்பலையா, இயேசுவா நம்பி இருக்கிறோம் நாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு, எப்படி பேசுறேன்னு. வேண்டாம் வெறுப்பா சில காரியம் செய்துட்டே இருந்தாரு. ஆபரேஷன்ல புள்ள செத்து போயிடுச்சு. எல்லா டாக்டர் என்ன செய்வாங்க, சாரி எங்களுக்கு காப்பாற்ற முடியல அப்படிதான் சொல்லுவாங்க. நல்லா நம்பிக்கிட்டே அவ செத்து போயிட்டா போ அப்படின்ட்டு போறாரு டாக்டர். நல்லா நம்பிக்கிட்டு தொத்திரம் பண்ணிக்கிட்டு அவ செத்துட்டா அப்படின்னு, ஒன்னும் காப்பாற்ற முடியலன்ட்டாரு. ஆனாலும் நம்புனாங்க பாருங்க. ஐயா உங்களை மலை போல ஜனங்கள் நம்புறாங்க, நாங்க தெய்வத்தை நம்பி இருக்கிறோம். அவர் ஜீவனை தருவார் பாருங்க, பார்க்கலான்ட்டு போயிட்டாரு. அவரு சீட்ல போய் உட்காரக்கு முன்னாடி நர்ஸ் ஓடி வந்தாங்க. சார் உயிர் இருக்கு சார். என்ன சொல்ற? வந்து பாரு உயிர் இருக்கு. அவர் சொல்றாரு, டாக்டர் அவங்க ப்ரேயர் பண்ணிருந்தாங்க, இயேசு அந்த இடத்துல வந்து நிக்கிறத நான் பார்த்தேங்கிறார். நிக்கிறத பார்த்தேன், எல்லாம் கீழே போட்டாரு. கடவுளேனாரு. பிள்ளை எழும்பி உட்காந்துட்டான். இந்த அம்மாவை கூப்பிட்டு கை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. நம்பிக்கை என்பது மகா பெரிய பவர். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா எதிர்ப்புகள் நடுவிலும் கர்த்தர் தருவார், செய்வார். ஒன்றுமில்லாய்மையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன் பெரியவர். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதான் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி இவைகளை உனக்கு என்ன செய்கிறேன் தெரிவிக்கிறேன். நம்ம என்ன செய்யறோம், டாக்டர் அப்படின்ட்டாரா, சரி இன்னும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நீங்க சூழ்நிலையை பாக்குறீங்க, சூழ்நிலைகளை தாண்டி கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா, அதுதான் நம்பிக்கை. அப்ப இப்படி ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல ஏன் ஜனங்களுக்கு வைக்க முடியலன்னா, நம்ம இருதயத்தை நீங்க சரிப்படுத்தணும், செவ்வைப்படுத்தணும், அப்பதான் தெய்வத்தை நம்ப முடியும். வாசிங்க சங்கீதம் 78ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஏன் நம்ப முடியல, ஏன் விசுவாசிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம அங்கே படிக்கிறோம். வாசிங்க சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தேவன் மேல் கை கொள்ளும்படிக்கும், பாத்தீங்களா, இருதயத்தை செவைப்படுத்தாமலும் சொல்றாரு. கர்த்தர் செய்த நன்மை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்ப அதை நீங்க அடிக்கடி சொல்லணும். ஏன் தெய்வத்தை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியலன்னா அவர்கள் இருதயத்தை என்ன செய்யல, செவ்வைப்படுத்தல. வசனத்தின் படி இருதயத்தை என்ன செய்யணும், டியூன் பண்ணணும். உங்க இருதயத்துல கண்ட குப்பை யோசிக்கலாம், அப்படி யோசிச்சா கிருபை போயிடும். தேவையில்லாத யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லணும். நடக்கும், தருவார், என் கஷ்டம் மாறும், என் வறுமை மாறும், கர்த்தர் மாற்றுவார். இப்படி உதடுகளை நிலைத்திருக்க பண்ணி இருதயத்தை அப்படி போக்கஸ் பண்ணி வசனத்துக்கு நேராய், தேவனுக்கு நேராய் திருப்பி பாருங்க, ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும். எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் என்னுடைய ஜீவிதத்தில் செய்திருக்கிறார்.
இதுபோல் நானும் இவங்களும் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் சாயந்தரம் கன்வென்ஷனில் பேசணும். அந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு பைக் இருக்குது. சரி பைக்கில் போகலாம். ஏன்னா அந்த நாட்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா, இப்போ முடியாது, அந்த நாட்டில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா இங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டு அங்கே லோக்கலில் பார்க்க வேண்டியவங்கெல்லாம் பார்த்துட்டு வள்ளியூர் வரைக்கும் திரும்பி வந்துடுவேன். இப்போ 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் நினைச்சிடலாம், போயிட்டு வந்தால். நம்ம பஸ்ஸில் போகிற காட்டில் எனக்கு பைக்கில் போகிறது தான் லாபம். ஒரு நாள் சாயந்தரம் லேட்டாக புறப்பட்டாச்சு. சரி லேசாக வெயில் இருக்குது, போயிடலாம். கொஞ்சம் பேர் பார்த்தேன், கீ போட்டு பெட்ரோல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி போயிடலான்னு நாகக்குள்ள தாண்டி ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போகும்போது நல்ல வெயில் டைமு, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல வெயில் வேற. ஒரு மரத்துக்கு நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சு பாருங்கப்பான்னு சரின்ட்டு ரிசர்வில் போகலான்னு பார்த்தா ரிசர்வில் தான் வண்டி ஓடிட்டே வந்திருக்கு, பெட்ரோல் இல்லை. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, பார்க்க வேண்டாமா நீங்க அப்படின்னு. வண்டியை தள்ளிட்டு போக முடியாது, நல்ல சூடு வேற. நான் வண்டி நிப்பாட்டல, அப்படி போயிட்டு இருக்கும்போது சொல்றேன், கத்தாவே எனக்கு பெட்ரோல் அங்க பங்க் வரைக்கும் போகணும், ரிசர்வ்ல இருக்கிறத திரும்ப மெயின்ல போடுறேன். வண்டி ஓடுமா? பைக் உள்ளவங்க சொல்லுங்க, வண்டி ஓடுமா? ஓடாது. ரிசர்வ்ல போட்டு காலி டேங்க் ஆயிடுச்சு, மெயின்ல போட்டா ஓடுமா? ஸ்தோத்திரம் பண்ணி மெயின்ல போட்டேன், வண்டி போயிட்டே இருக்கு. திரும்ப ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, ஓடிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க் போய் நிக்கிற வரைக்கும் வண்டி போச்சு. அங்க போய் திரும்ப பெட்ரோல் போட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிரச்சனைக்குள்ள மாட்டும் போது நீங்களே தீர்மானிக்கிறீங்க, இது முடியாது, இது நடக்காது, பெட்ரோல் தீர்ந்து போச்சு, வண்டி எப்படி ஓடும்? ஜெபம் பண்ணா வண்டி ஓடும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? இல்ல. அப்ப நீங்களே முடிவு பண்றீங்க, இது நடக்காது, இது முடியாது, இது இப்படிதான். இந்த எல்லா திட்டங்களையும் மாற்றி கிரியை செய்கிற ஒரு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தெய்வத்தை இந்த அளவுக்கு விசுவாசிக்க என்ன தேவைன்னா, இருதயத்தை நீங்க என்ன செய்யணும்? வசனத்துக்கு நேராக என்ன செய்யணும்? செவ்வாய்ப்படுத்தணும். அந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதும். அப்ப இந்த இருதயத்தை வசனத்துக்கு நேராக செவ்வாய்ப்படுத்தி பக்குவப்படுத்தி திருப்பி வச்சு பாருங்க, புதிய புதிய விசுவாசத்தை கத்த தருவார். அல்லேலூயா. முடியாதுங்கிற இடத்துல முடியும்னு சொல்லுவீங்க, நீங்க சொல்றதே இல்லையே, நீங்களே முடிவு பண்றீங்க, இது முடியாது, அது முடியும், ஜோமணி பார்க்கலாம். இப்படி பார்க்கறது இல்ல, விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். அடுத்த காரியம் என்ன சுவாசிங்க? பிரச்சனைக்குள் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, தீங்குகள் தீட்டுகள் கடந்து செல்லும் போது நீங்கள் தீட்டுப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தீட்டுப்பட்டால் கெட்ட கிரியை செய்ய மாட்டார். வாசிங்க உபாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வீதமாய் படிக்கிறோம். உபாகமம் 23:9 வாசிங்கள். நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. இது முக்கியமான விஷயம். நெருக்கங்கள் வழியாய், கஷ்டத்தின் வழியாய், போராட்டங்கள் வழியாய் கடந்து போகிற ஜனங்கள், நீங்கள் தீட்டான, தீமையான, அசுத்தமான எல்லா காரியங்களுக்கும் விலகி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமே. நீங்க அதெல்லாம் செய்யாம எல்லா ஆசிரியர்களும் பார்த்து தோத்திரம்னா ஒன்னும் நடக்காது. கவனிங்க, தீட்டுப்பட்டால் நமக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் கட்டாயிரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தீட்டுப்பட்ட மனுஷன் தேவன்கிட்ட போய் அன்றோட இதை கரையும் செய்வீரா, இதை தருவீரான்னு கேட்கறக்க உரிமை இருக்காது. வாசிங்க, எசேக்கியேல படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தீட்டுப்படுகிறார்களே, அவர்கள் என்னிடத்தில் விசாரிப்பதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 31 வாசிங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களாகலும் நீங்கள் தீட்டுப்படுவீர்களே. நீங்கள் தீட்டுப்படுகிறீர்களே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பிரச்சனைக்குள்ள மாட்டின நீங்க என்ன சொல்றாரு? தீட்டுப்படக்கூடாது. தீட்டுப்பட்டா தேவையில்லாத உட்கார்ந்து யோசிச்சு பார்த்து பேசி
செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தீட்டுப்பட்டுருவீங்க. தீட்டுப்பட்டுட்டா தேவன்கிட்ட போய் ஜெபிக்கிறக்குரிய தகுதியே உங்க லைஃப்ல போயிடும். இல்லையா? இதை பிசாசு கரெக்டா பார்த்து வச்சிருக்கிறான். மன சமாதானம் இல்லையா, சம்திங் ராங் தெரியுதா, ஒழுங்க ஜெப சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால்னு சோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. நம்ம அந்த நேரத்தை செல் எடுத்து நோண்டுவோம். இது அவனுடைய ஐட்டம் ஆச்சே. நோண்ட தேவையில்லாத ஐட்டங்கள்லாம் வந்து பூந்து உள்ள வந்துடும். ஓ இப்படியா அப்படியா, விசுவாசம் கம்ப்ளீட்டா போயிடும். தீட்டுப்படுகிறவர்கள், தேவையில்லாத காரியத்தால் மனதால் தீட்டுப்படுகிறவர்கள் தேவனிடத்தில் விசாரிப்பதற்குரிய தகுதி என்ன செஞ்சிருவாங்க, இழந்து போயிடுவாங்க. ஜோமன் என்ன செய்யாது, பதில் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதனால்தான் நான் ஜோமன கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? நீ தீட்டுப்பட்டால் கர்த்தர் பேச மாட்டார். இது கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம். தீட்டுப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காரியம் பாருங்க, பிரச்சனைகளை கண்டு பயந்து போகாதீங்க. இவ்வளவு காரியம் நீங்க செய்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்க கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. அப்போ கர்த்தர் அந்த பிரச்சனைகள் நடுவிலே நம்மை பேசும்படி சொல்லுவார். பிரச்சனை கண்டு பயந்து ஓடுறது இல்லை, என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணணும். ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இருந்தார். உண்மையாய் ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவங்க மேனேஜருக்கு இவர் மேல் நல்ல ஒரு காரியம், ஒரு ப்ரமோஷன் இருக்கு. அப்போ இவருக்கு கொடுத்துருவாரோ அப்படின்னு இன்னொருத்தருக்கு பொறாமை. அவரை பற்றி தீமையான காரியங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லி இவர் அப்படியே இவன் அப்படி செய்வானோ அப்படின்னு உண்டாயிடுச்சு. அவர் உண்மையாகவே இருந்தார். கடைசியில் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வராரு. அவர் வந்துட்டு இன்னொரு ஆளை முன்னாடி அனுப்பி என்ன நடக்குது பாருன்னார். அவன் கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்தான். இவர் தான் நீதியான மனுஷன், அவன் வெறும் நடிப்புன்ட்டார். கடைசியில் தனக்கு தான் இந்த போஸ்ட் வரும் எண்ணி கொண்டிருந்தான், நடித்து கொண்டிருந்தவன். அவனை கூப்பிட்டு அவனை ஜெபம் பண்ணி, அவன் கிறிஸ்டியனுடைய, நீ இந்த இடத்துல இருந்தார். இவரு கீழே வேலை செய்ய மனதில்லாமல் அவன் ஓடிட்டான். நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள், தீட்டுப்படாமல் நீங்கள் பாதுகாத்தால் பிரச்சனை கண்டு பயப்படாமல் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்படாம நீங்க பேசுவீங்க. வாசிங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 4ஆம் வசனத்துல, நீ அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பிரச்சனையை பார்த்து பயப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. பிரச்சனையை பார்த்து என்ன செய்யுங்க, பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா அழகா இருப்பாங்க, நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரி. ஒரு முறை நான் மீட்டிங்ல இருக்கும்போது வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட ஒரு தகப்பம் போல ஒரு காரியம் சொல்றேன், சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது. என்ன சிஸ்டர் சொல்லுங்க. சிஸ்டர்ஸை கூப்பிடட்டுமா? இல்லை வேண்டாம், பெண்கள் கண்டா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். எனக்கு பிரஸ்ட் கேன்சர் பாஸ்டர், வர வலி கூடுதலா இருக்கு, எனக்காக சோமன். அழுதுட்டாங்க. அவங்க அழுகிறத பார்த்து எனக்கு அழுக வந்துச்சு. ஆண்டவரே உதவி செய்யும், இப்பொழுதே விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜெபிச்சுட்டு, பயப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் நிச்சயமா பரிபூர்ண விடுதலை கொடுத்துருவார். வீட்டுக்கு போயிட்டு அவங்க சொன்னாங்க, நல்ல சுகமாயிடுச்சு பாஸ்டர், ஒன்றுமே இல்லை, தழும்புகள் கூட எனக்கு இல்லை. பிரச்சனையை கண்டு பயப்பட்டால் சவுல் என்ன செய்தான்? ரெண்டு காரியம், அவனை கண்டும் பயப்பட்டான், அவன் வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தான்? பயப்பட்டான். வாசிங்க, 1 சாமுவேல் புத்தகத்தில் படிக்கிறோம், 17ஆம் அதிகாரம் 11-27 வாசித்து பாருங்கள். கண்டும் பயப்பட்டான், சத்தத்தை கேட்டும் பயப்பட்டான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாதான். கர்த்தர் அவனுக்காய் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு, போதும், வார்த்தைகளை கேட்டு பயப்பட்டார்கள். அடுத்தது வாசிமா, 11-27-24 வாசி. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை அது இல்ல. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24. இஸ்ரவேல் எல்லாரும் காணும்போது, முதலாவது வார்த்தைகளை கேட்ட போது, இப்ப என்ன படிக்கிறோம்? அவனை காணும் போது.
இப்படி பயப்பட்ட ஆட்கள் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அந்த பிரச்சனைகளை பார்த்து பேசுகிற ஒருவனை கர்த்தர் கொண்டு வருகிறார். கோலியாத்தை பார்த்து என்ன செய்யறான் தாவீது? பயந்து ஓடல, பேசுறா. டேய், இன்றைக்கு உன் தலையை நான் வாங்குவேன் பேசினானா? இவன் தான் சரியானார். நீங்களும் நானும் பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. இந்த காரியத்தை எல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய தைரியம் உண்டாயிரும், பெரிய விசுவாசம் உண்டாயிரும். நீங்கள் பேசும்போது, பிரச்சனையை கண்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பார்த்து கொண்டிருக்கும் போது அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா. வாசிங்க, எசேக்கியேல படிக்கிறோம் 37ஆம் அதிகாரத்துல வாசிங்க 7ஆம் வசனமா. நான் பார்த்து கொண்டிருக்கையில் நான் 8ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில், முதலாவது பிரச்சனையை பார்த்து பேசிட்டான். பேசின பிற்பாடு அடுத்தது கர்த்தருடைய கிரியைதான். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும். சகலமும் மாறி போயிடுச்சு. கவனிங்க. அப்போ தேவன் நம்ம எல்லா தீங்கிற்கும் என்ன செய்கிறார்? விலக்கி காக்கிறார். தீங்கு ஏன் வருகிறது என்று நாம் கவனித்தோம். எப்படி தீங்கு வருது? தீங்கு எனக்குள் வருவதற்குரிய காரணங்களை கண்டுபிடித்து நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் தீங்கு என்ன செய்ய? துன்பப்படுத்தும். அப்போ இந்த தீங்குக்கு காரணமானவைகள் நமக்குள்ள இருந்து மாற்றப்பட வேண்டும். இது முக்கியமான விஷயம். இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் தீங்குக்குரிய காரியங்கள். இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? நான் கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய வசனங்களுக்கு நான் இணங்கி இசைந்து மனப்பூர்வமாய், நீங்க பாருங்க, இன்னைக்கு ஆராதனை கூட நம்ம என்ன செய்யல? மனப்பூர்வமாய் செய்யறது இல்லை. சோத்திரம் பண்ணுவோம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு மனப்பூர்வம் வர்றதில்லை. இதெல்லாம் தீங்கு உன்னை தொடுவதற்குரிய காரணங்கள். அந்த ஆராதனையில அங்க நோண்டி இங்க நோண்டி எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீ பயபக்தியோடு இருக்கிறது இல்லை. செஞ்சு பாருங்க, தீங்கு உன்னை தொடாது. அல்லேலூயா. தீங்கு உன்னை தொடாது. ஏன்னா தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேங்கிறாரு. உனக்கு பிரச்சனை எங்க தொடங்குது உனக்கு தெரியாது. பிரச்சனை தான் நீ பாக்குற. இதுக்கு மூல காரணம் யாருன்னு உனக்கு தெரியாது. அது தேவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் ஃபைட் பண்றாரு தேவன். என்னுடைய ஆள் தொலைச்ச. அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா இந்த தீங்குக்கு காரணமா இருக்கிறவைகளை நம்ம இருந்து கம்ப்ளீட்டா நீங்க மாத்துங்க. கோயிலுக்கு வந்து போறாங்க மட்டுமல்ல, இந்த காரியம் எனக்குள்ள இருக்கா? எனக்குள்ள மனுஷிகமான எண்ணங்கள் உருவாகிறதா? நான் என்கிற பெருமை எனக்குள்ள இருக்கிறதா? இதெல்லாம் நீங்க மாற்றுங்க. இதை மாற்றிட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி நின்று பாருங்கள். நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தீங்கின் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், முதலாவது இந்த விஷயம். என்ன இந்த தீங்கு எனக்குள் வருவதற்கு என்ன காரணம்? ஏன் வருது? நான் ஒரு தேவனுடைய மனுஷன் தானே, எனக்கு ஏன் தீங்கு வருது? என்ன ரீசன்? அதை கண்டுபிடிங்க, சரிப்படுத்துங்க. இரண்டாவது, பயப்படாதிருங்க. மூன்றாவது, கட்டடத்துல போய் என்ன செய்யுங்க? விசாரிங்க. மனுஷன்ட்ட போகாதே, கர்த்தர்ட்ட விசாரிங்க. நான்காவது, தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. ஐந்தாவது, அவர் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வையுங்க. சூழ்நிலைகள் மாறலாம், கர்த்தரை நம்பி அறிக்கை செய்யுங்க. உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணுங்க. திரும்ப திரும்ப கர்த்தாவே இப்படி சொல்லியிருக்கிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி தருவீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வாயில திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. ஐந்தாவது விஷயத்தை குறித்து படிக்கிறோம். உங்களுக்கு தீட்டான காரியங்களுக்கு எல்லாம் விலகி இருங்க. தீமையான காரியங்களுக்கு ஈடுபடாதீங்க. ஒரு பிரச்சனைக்குள்ள அகப்படுற நீங்க செல்ல நோண்டிட்டே இருக்காதீங்க. அது ஒரு ஆபத்து. அது உங்களை பிசாசு பக்கத்தில் எடுத்துட்டு போக தேவன் பக்கம் கொண்டு வராது. தீட்டான தீமையான காரியத்துக்கு விலகிருங்க. தீட்டு உள்ள வந்துருச்சுன்னா, அதான் தாவீது சொல்றான். தானியேலில் வாசிக்கும் போது கரெக்டா தானியேல் சொல்றான், நான் தீட்டுப்பட மாட்டேன். 1:8 படிக்கிறோம். தானியேல் 1:8 படிக்கிறோம், நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று தன் இருதயத்தில் என்ன செய்தான்? தீர்மானித்தான். உனக்குள், உங்களுக்குள் நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. தீர்மானி. தீட்டுப்பட்டால் தேவனிடத்தில் விசாரிப்பதற்குரிய தகுதியே இல்லாம போயிடும். நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் பேசவே மாட்டார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அப்ப தீட்டுப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய பலன்.
பணம் அல்ல. அங்க பணம் கிடக்கு, இங்க பணம் கிடக்கு, ஒண்ணு உனக்கு உதவாது. தீட்டுப்படாதீங்க, பிரச்சனைகளுக்கு தைரியமா நில்லுங்கள். அடுத்த காரியத்தை படிக்கிறோம். பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் பேசுங்கள். அல்லேலூயா. ஆமென். முடியும், நடக்கும், தருவார். அப்படி பேசி காத்துருங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிரச்சனை சரியாயிடும். அல்லேலூயா. அதான் பார்த்து கொண்டிருக்கையில், வாசிமாத 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் இது வாசி. எசேக்கியேல் 37 படிக்கிற 8ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில். அவ்வளவுதான். நீங்க பிரச்சனையை முன்பு பார்த்த விதம் வேற, இப்ப பார்க்கிற விதம் வேற. அல்லேலூயா. முன்பு பார்க்கும்போது அது அசையாத பர்வதத்தை போல இருந்துச்சு, மாற்றமே இல்ல. என்ன பண்ண போறோம்? இப்போ அதுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. படிப்படியாய் மாற்றம் இல்ல, கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கிட்டார். ஸ்தோத்திரம். இது நீங்க பார்க்கணும். நீங்க பார்த்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உள்ளமெல்லாம் மகிழ்ந்து களி கூறும். அல்லேலூயா. முடியாது, தரமாட்டேன், என்ன செய்வ பார்க்கலாம், இப்படி எல்லாம் சொன்ன ஆட்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் தர்றேன், நான் செய்யறேன். உங்களை சரிப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் சில பிரச்சனையை கொண்டு வர்றார். அல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக அல்ல, உங்களை சரிப்படுத்துறதுக்காக. சில ஆடுகளை கூப்பிட்டு இழுத்தீங்கன்னா வராது. ஆனா ஆடு மேய்க்க என்ன செய்வான்? குட்டி எடுத்து தோல்ல போட்டு நடந்துருவான். அது என்ன செய்யும்? பின்னாடியே வரும். நீ எதை நேசிக்கிற, எதை அன்பு கூறன்னு கர்த்தருக்கு தெரியும். எங்க பிடிச்சா நீ கர்த்தர்ட்ட வருவேன்னு அவருக்கு தெரியும். அவர் உன்னை நேசிக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட சில காரியங்களை அனுமதிக்கிறார். இல்லையா? இந்த சிக்கல்ல மாட்டினதுக்கெல்லாம் காரணம் இப்பயாவது தெய்வத்தை தேடுவேன்னு சொல்லி இங்க வந்து ஆராதனை நீ கவனமா இருக்க மாட்டேங்கிற. அப்ப என்ன செய்யறது? கர்த்தர் ஆராதனைனா எல்லாம் ஒதுக்கணும். ஆராதனை பர்ஃபெக்டா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல மனப்பூர்வமா நீங்க செஞ்சாதான் விடுதலை. அதுதான் முக்கியம். வாய் திறந்து கை தட்டி பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதான் மனப்பூர்வமான அந்த இடத்துலதான் மாற்றம் உண்டாகும். இப்போ அந்த எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் தான் அவனை கொண்டு போனார். அப்படிதான் படிக்கிறோம். ஆவியிலே அவனை கொண்டு போய் ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது அதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. இல்லையா? நீங்களா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பிரச்சனைக்குள்ள போறாங்களா, கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்புறம் ஏதோ நம்மை கொண்டு சில காரியத்தை செய்ய விரும்புகிறார். இப்ப தானாய் இறங்கி போனவன் ஒரு பெரும் கூட்டத்தோடு பெரும் சேனையாய் எழும்பி வருகிறான். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. பிரச்சனையில தனியாளாய் எசேக்கியேல் கடந்து போனான். எங்க எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்குல. இப்போ பெரும் சேனையாய் அவன் தானாய் அல்ல, தனியாய் அல்ல, அநேகரோடு எழும்பி வருகிறான். பெரிய சூழ்நிலைகளிலே பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவனுக்குள்ளே என்ன செய்தார்? தந்தார். இப்போ தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜீவியத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். பாருங்க, இந்த தனிமை என்று நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க. கர்த்தர் 4 வித ஆட்களை உங்களுக்காக எழுப்புவார். அல்லேலூயா. அவங்க அந்தந்த நேரத்துல தான் தெரியுவாங்க. அது வரைக்கும் ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க. ஒன்று, வாசிங்கள், பைபிள் வாசிக்கும் போது அனுகூலம் இல்லாத சூழ்நிலைகளிலே தேவன் உங்களுக்கு அனுகூலமா இருப்பார். இதான் முதல் காரியம். வாசிங்க சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிங்க. தேவன் நமக்கு தேவன் உங்களுக்கு அனுகூலம். இதான் முதல். தேவன் உங்கள் நெருக்கங்களிலே, உங்களுடைய பாடுகளிலே, உங்களுடைய தீங்கின் காலத்திலே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அனுகூலமாய் இருக்கிறார். 2வது கூட்டத்தார், 2வது ஆட்கள் யாரு? சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 118. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். முதலாவது யார் அனுகூலம்? தேவன். 2வது, பூமியிலே நமக்கு அனுகூலம் பண்ணும்படியாக சில காரியங்களை, சில ஆட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப கண்ணுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. நீங்க உங்களை சரிப்படுத்தி கொண்டு நிற்கும் போது அந்த இடத்துல அனுகூலம் பண்ணுகிறவன் இல்ல, அனுகூலம் பண்ணுகிறவர்கள், அது ஒரு பெரும் கூட்டம். அவர்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம், நாங்க உதவி செய்யறோம் வருவாங்க. இது கர்த்தர் செய்யற 2வது காரியம். 3வது கூட்டத்தார் யார்? வாசிங்க.
1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவ்விதமாக படிக்கிறோம். உதவி செய்கிற மனுஷர்கள். வாசிங்க. தாவீது இருந்த சேனை எப்படி இருந்துச்சு? கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவங்க தான் தாவீதுடைய கூட்டம். தாவீது இவங்களுக்கு சோறு போட்டான வழியா 10 பைசா நன்மையோ பிரயோஜனமோ கிடையாது. ஆனா தாவீது தேவனை நம்பி தேவனை சார்ந்து ஜீவிக்க பழகின பொழுது இந்த ஜனங்களை நடுவில் உதவி செய்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு வந்தார். நாளுக்கு நாள் வந்து சேர்ந்து கொண்டார்கள். திரும்ப வாசிங்க 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தாவீதுக்கு உதவி. வாசிமா. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவசேனையை போல மகா சேனை ஆனார்கள். இவன் என்ன செய்ய போறான்? இவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பேர் அவன் முறுமுறுக்கிறவன், கடன்பட்டவன், அவனே. இவனால தாவீதுக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லாம் இருந்த அந்த அற்பமான அந்த கூட்டத்தை கர்த்தர் தேவசேனையை போல மாற்றினார். அல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷர்கள் நாளுக்கு நாள் வந்து என்ன செய்தார்கள்? முதலாவது தேவன் நம்முடைய அனுகூலம். சொல்லுங்க, முதல்ல யாரே? தேவன் நம்முடைய. இரண்டாவது, நமக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். மூன்றாவது, நமக்கு உதவி செய்கிற ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வேணும்? நான் தரேன், செய்யுங்க. யாருன்னே தெரியாது, நான் தரேன், செய்யுங்க. யாருங்க? செய்யுங்க ஐயா, நான் தரேன். 4வது கூட்டத்தார் வாசிங்க. சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் படிக்கிறோம். சங்கீதம் 54:4 வாசிங்க. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, தேவன் நமக்கு சகாயர், அனுகூலம் பண்ணுகிறார். இரண்டாவது, அனுகூலம் பண்ணுகிற ஒத்தாசை பண்ணுகிற ஒரு கூட்டத்தார். மூன்றாவது, உதவி செய்கிற ஒரு கூட்டத்தார். நான்காவது, நம்முடைய ஆத்துமாவை ஆதரிக்க. இது தேவனுடைய ஊழியக்காரர்களை காண்பிக்கும். நம்முடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருவார். இந்த 4 குரூப்பும் உங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அப்படி எடுத்து அப்படி நிமிர்த்த போதுமானவர்கள். இல்லையா? இங்கதான் சூழ்நிலை மாறுது. இங்கதான் நம்முடைய நிலைமைகளையே கம்ப்ளீட்டா கர்த்தர் செய்யறாரு, மாத்திடுறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அற்புதமாய் மாற்றி நம்மை மேன்மைப்படுத்துவார். வாசிங்க, ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். வாசிங்க. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்க பண்ணுகிறவர். ஒரு கூட்டம் உதவி செய்கிற ஜனங்கள், இன்னொரு பக்கம் நமக்கு எதிராய் கிரியை செய்கிற ஜனங்கள் பேசுறாங்க. அவங்க சாதாரண மனுஷர் இல்ல, ஞானிகள். உலக அறிவுங்களுக்கு இருக்கலாம். அவன் என்ன சொல்லுவான்? இவன் நடக்க மாட்டாயா, இது ஒரு நாள் நிலைக்காது பாருங்க, இது ஒண்ணுமே நடக்க முடியாது பாருங்க, நம்ம அனுபவத்துல சொல்றோம் பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லுவான். கர்த்தர் சொல்ற எல்லா வார்த்தையும் கிறுக்கிட்டு ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையை நிலைப்படுத்துவார். இல்லையா? ஆச்சரியமானவைகள் கண்களுக்கு முன்பாக தோன்றும். நம்முடைய நிலைமைகளை கம்ப்ளீட்டா கர்த்தர் மாத்திடுவார். நம்ம எப்படி போறோம்னு கர்த்தருக்கு தெரியும். பாருங்க வாசிங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து எப்படி சொல்றாரு? என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பழிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சித்தனமான கற்களும் ஆக்குவேன். எப்படி இவங்க எப்படிப்பட்ட கூட்டத்தாரு? கர்த்தர் சொல்றாரு. திரும்ப வாசி. என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவர்.
சிறுமைப்பட்டவளுக்கு போய் கர்த்தர் காண்பிக்கிற உதவி செய்கிற உதவிகள் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி கற்களை எல்லாம் மாணிக்க கற்களாய் மாற்றுவார். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. பிரகாசிப்பிக்கிற தேவன். அப்ப நம்முடைய நிலைமைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன், நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிற தேவன். சொல்றாரு, நீ எப்படிப்பட்டிருக்கிறாய்? சிறுமைப்பட்டிருக்கிறாய், பெருங்காற்றில் அடிபட்டிருக்கிறாய், தேற்றரவு ஆறுதல் படுத்த உனக்கு ஒருத்தருமே இல்ல, நான் உன்னை நிலைமையை மாத்துறேங்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய இப்ப இருக்கிற நிலைமைகளை முழுவதுமாக மாற்றி ஒரு ஆசீர்வாதமாக, மகிமையாக, அற்புதமாக மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். கர்த்தாவே, கேட்டதை போல தீங்குகள், நெருக்கங்கள் நடுவிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை கர்த்தர் விடுவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தீங்கின் காலத்தில் அவர் நமக்கு வெளிப்பட்டு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். உன் நிலைமைகளை பிரகாசமாக, மதிப்பு மிக்கதாக, மகிமை உள்ளதாக கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், தாழ்த்தோம். ஹல்லேலூயா.